கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படுங்க. சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம்ங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துல நாம இப்ப இருக்கோம்ங்க. குறிப்பா சொல்லணும்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல அதிசயங்கள் நடத்த காட்ட போகுதுங்க. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை, அவமானங்களை, வலிகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இனி வரக்கூடிய காலகட்டம்ங்க. உங்களை யார் யாரெல்லாம் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சாங்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் ஏளனமா சிரிச்சாங்களோ, அவங்க அத்தனை பேரும் உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அதை பார்த்து அவங்க வயிறெறிய போறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பொன்னான நேரமா அமைய போகுதுங்க. கடந்த ஒரு சில வருஷங்களாவே கடகராசிக்காரங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நீங்க எப்பவுமே உண்மையா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நல்லதான் நினைப்பீங்க. உங்க மனசுல எந்த ஒரு கள்ளமும் கபடமும் இருக்காதுங்க. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சதெல்லாம் வெறும் ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தாங்க. யாருக்காக நீங்க உங்க உழைப்பு, நேரத்தை, காசை எல்லாம் செலவு பண்ணீங்களோ அவங்களே உங்க கடைசியில நடுத்தெருவில் நிற்க வச்சிருப்பாங்க. இவனுக்கு என்ன தெரியும், இவளால் என்ன பிடுங்க முடியும்னு சொல்லி உங்களை ரொம்பவே கேவலமாக பேசியிருப்பாங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு தான் மாடாக உழைச்சி கொட்டினாலும் பேர் வாங்குறதுக்குன்னு வேறு யாராவது குறுக்க வந்து நிற்பாங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் நீங்கள் தான் எல்லா பாரத்தையும் உங்கள் தோளில் சுமப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட வீட்டில் இருக்காதுங்க. இதையெல்லாம் நினச்சி ராத்திரி நேரத்தில் நீங்கள் தனியாக உட்காந்து தலையணையில் முகத்தை புதைச்சி எவ்வளோ அழுதுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா தான் கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா பிரம்மாண்டமா மாறப்போகுது. பொருளாதார ரீதியா நீங்க பட்ட கஷ்டங்கள் வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு பெரியதுங்க. கைக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்துக்கு கைக்கு வந்திருக்காது. யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்க கடைசியில கடனாளியா மாறி இருப்பீங்க. வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாம வட்டிக்கு மேல வட்டி ஏறி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்ன நேரங்கள் உங்க வாழ்க்கையில நிறையவே இருக்குங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். உங்க மனசுக்குள்ள எக்கச்சக்கமான ஆசைகள், கனவுகள் எல்லாமே அப்படியே முடங்கி போயிருக்குங்க. நம்ம ஒரு சின்ன வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும்னு, நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நிறைய நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கான வழிகள் எதுவுமே திறக்காம எல்லா பக்கமும் அடைபட்ட மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள சிக்கி தவிக்கிற மாதிரி தான் உங்க நிலைமை இத்தனை நாளா இருந்துச்சு. சொந்தக்காரங்க மத்தியில ஒரு விசேஷத்துக்கு போக கூட உங்களுக்கு மனசுல கூச்சமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க போனா நம்ம நிலைமையை பார்த்து என்ன கேட்பாங்களோ, எப்படி கிண்டல் பண்ணுவாங்களோங்கிற பயம் உங்களுக்குள்ள ஊறி போயிடுச்சுங்க. ஆனா இந்த நிலைமை அப்படியே தலைகீழ மாறக்கூடிய காலம்தான் இனி வரக்கூடிய அந்த நாட்கள். யவன மண்டலத்துல நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், குறிப்பா உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த சுப பறவைகள் உங்க வாழ்க்கையோட இருட்டை முழுசா விளக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகுதுங்க. உங்களை பிடிச்ச ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த கெட்ட நேரம், தரித்திரம் எல்லாமே உங்களை விட்டு விலக ஓட போகுது. வரக்கூடிய இனி நாட்கள்ல உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியும் உங்க காதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்க போகுதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலம் இனிமே தான் ஆரம்பமாக போகுது. இது ஏதோ நான் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக யூடியூப்ல சும்மா சொல்கிற வார்த்தை கிடையாதுங்க. நவகிரகங்களோட அசைவுகள் மிக துல்லியமாக உங்களுக்கு சாதகமாக திரும்பி இருக்கு. உங்கள் ராசிநாதனான சந்திரன் உங்களுக்கு கொடுக்க போகிற மனபலம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உறைஞ்சு போய் மூலையில் உட்கார்ந்து அழுது நீங்கள் இனிமேல் சிங்கமாக செலுத்துக்கிட்டு எழ போகிறீங்க. உங்கள் தைரியத்தையும் பேச்சையும் பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே மிரண்டு போக போறாங்க. இவங்களை சுத்தி மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி அக்கறையா சிரிச்சு பேசிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி குழிபறிக்கிற வேலை தான் அவங்க இத்தனை நாளா செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்க முன்னேற்றத்தை தடுக்க என்னென்ன சூழ்ச்சிகள் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ரொம்ப கவனமா பண்ணாங்க. வாழ்க்கையில தோத்து போய் கண்ணீரோட நிக்கிறத பார்த்து ரகசியமா ரசிச்சாங்க. ஆனா இப்ப விதி அவங்க கூட வேற மாதிரி விளையாட போகுதுங்க. உங்களுக்காக அவங்க வச்ச பொறிகள்ல அவங்களே முழுசா சிக்க போறாங்க. இனி வர
வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த திடீர் உயர்வை பார்த்து அந்த எதிரிகளுக்கு தூக்கமே வரப்போறது கிடையாது. இவன் எப்படி இவ்வளவு மேல வந்தான், இவளுக்கு எப்படி இப்படி ஒரு யோகம் அடிச்சதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாக போறாங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதாரமும் உங்க அந்தஸ்தும் சமூகத்துல உயர்ந்து கம்பீரமா நிக்க போகுதுங்க. நீங்க அவங்கள பழிவாங்க எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் எடுக்க வேண்டாம். நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்டுறதே அவங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய தண்டனையா இருக்க போகுதுங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க இழந்த அத்தனை மரியாதையும் வட்டி முதலுமா மீண்டும் கெத்தா சம்பாதிக்க போறீங்க. இந்த சொந்தக்காரங்க உங்களை விட்டு வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடாம ஓரங்கட்டி வச்சாங்களோ அதே சொந்தக்காரங்க அவங்க வீட்டு வாசல்ல உங்களை முன்னாடி நிக்க வச்சு அழகு பார்க்க போறாங்க. உங்க கையால ஒரு நல்ல காரியம் நடக்காதான்னு ஏங்க போறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணமழை கொட்ட போகுதுங்க. காசு இருந்தா இந்த உலகம் உங்களை எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடும்னு நீங்க இனிமே கண் கூட பார்க்க போறீங்க. தொழில் செய்யற கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ராஜயோக காலம்னு சொல்லலாமுங்க. இத்தனை நாளா வியாபாரத்துல இருந்த மந்த நிலை, போட்டிகள், தடங்கல்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி போகும். உங்க தொழில ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்க போகுது. போடுற திட்டங்கள் எல்லாமே 100% வெற்றியை மட்டும்தான் தேடி தருங்க. உங்களோட ஐடியாக்களை பார்த்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற லாபத்தை வச்சு நீங்க உங்களோட அடுத்தடுத்த கிளைகளை திறக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைய போறீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எல்லா கதவுகளும் அகலமா திறக்க போகுதுங்க. வேலை தேடி காத்துட்டு இருந்த இளைஞர்களுக்கும் சரி, வேற நல்ல வேலைக்கு மாறணும்னு நினைச்சவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுதுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளாதான் பார்த்தாங்களே தவிர உங்க திறமைக்கு எந்த ஒரு மதிப்போ மரியாதையோ கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்க மேலதிகாரிகள் எப்ப பார்த்தாலும் உங்களை ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க உசுரை கொடுத்து செஞ்ச நல்ல வேலைக்கெல்லாம் வேற யாரோ ஒருத்தர் சுலபமா பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறுங்க. உங்க திறமையை பார்த்து பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்க பதவியையும் உங்க செல்வாக்கையும் பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. அரசாங்க வேலைக்காகவோ இல்ல பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்காகவோ காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி உங்க வீடு தேடி வருங்க. உங்களுக்கு கிடைக்க போற வருமானத்தை பார்த்து உங்க கூட பழகுறவங்களுக்கே கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. கடன் தொல்லையால தூக்கத்தை தொலைச்சு தவிச்சவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போற நேரம் இதுங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பல இடங்கள்ல கடனை வாங்கிட்டு அதை வட்டியும் கட்ட முடியாம அசலும் கட்ட முடியாம எவ்வளவு நாள் வெளியே தலை காட்ட முடியாம அவமானப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. இங்கிருந்து பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க தேவையை முழுசா பூர்த்தி செய்யற அளவுக்கு பக்கத்துல இருந்து பணமழை கொட்ட போகுதுங்க. உங்களை தேடி வரப்போற ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தால உங்க மொத்த கடனையும் நீங்க அடைச்சு முடிச்சுட்டு நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற பணத்துல சொந்தமா ஒரு இடமோ நிலமோ வாங்குற அளவுக்கு உங்க தலையெழுத்து மாறப்போகுதுங்க. பூர்வீக சொத்துல ஏதாவது வழக்கு பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள சண்டை இருந்தா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேருங்க. இதுவரைக்கும் யாருக்காவது நல்ல எண்ணத்துல பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தா அந்த பணம் எந்த தடங்களும் இல்லாம உங்களை தேடி திரும்ப வரப்போகுதுங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல பறந்து போகும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள், சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாமே நீங்கி 2 பேரும் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா வாழ பழக ஆரம்பிப்பாங்க. கல்யாண வயசுல பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப நாளா நல்ல வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த பெத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வசதியான சம்பந்தம் தானா தேடி வருங்க. நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா ஊரே பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு உங்க வீட்டு விசேஷத்தை நீங்க தடபுடலாம் நடத்தி முடிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ கோவில்களுக்கு படியேறி இறங்கி சுத்தி இருக்கிறவங்களோட குத்தலான பேச்சுக்களை கேட்டு கண்ணீர் வடிச்ச தம்பதிகளுக்கு வீட்டுல தொட்டில் கட்டக்கூடிய அந்த அற்புதமான பாக்கியத்தை கிரகங்கள் கொடுக்க போகுதுங்க. உங்க வம்சத்தை தலைக்க வைக்க ஒரு அழகான வாரிசு உருவாக போது. உங்க வீட்டுல இனிமே எந்த குறையும் இருக்காது. எதை தொட்டாலும் அது உங்களுக்கு சாதகமா பொண்ணா மாறுங்க. மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கனவாவே இத்தனை நாளா இருந்துச்சு. ராத்திரியில படுத்தா தூக்கம் வராது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலை உங்க மனசை வருடிக்கிட்டே இருந்திருக்குங்க. உடம்புல ஏதாவது ஒரு சின்ன வலி வந்தா கூட நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்துருச்சோன்னு பயந்து போய் மருத்துவமனையா ஏறி இறங்கியிருப்பீங்க. எத்தனையோ வைத்தியம் பார்த்து குணமாகாத நோய்கள், தீராத வலிகள் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல மாயமா மறைய போகுதுங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு, சொல்ல முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பும் பிறக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோக ரேகைகள் மாறி ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுதுங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாரும் முகத்துல இவ்வளவு கலையா இருக்கீங்களே என்ன காரணம்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இனிமே வரப்போற காலத்தை எப்படி தைரியமா எதிர்கொள்ளணுங்கிற அந்த பக்குவமும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அசாத்தியமான தைரியமும் உங்களுக்கு தானாகவே வந்து சேருங்க. இத்தனை காலமா நீங்க கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. நாம எந்த தப்பும் பண்ணலையே, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணலையே,
இல்லையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அந்த ஆண்டவன் கொடுக்குறான்னு உருகி உருகி சாமிக்கு முன்னாடி நின்று அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் பலன் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சுங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க வெளியில எங்க போனாலும் சரி, எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் சரி, உங்க குலதெய்வம் ஒரு அரண் மாதிரி உங்க கூடவே வந்து உங்களை காக்க போகுது. உங்களுக்கு நடக்க இருந்த பெரிய பெரிய விபத்துக்கள், ஆபத்துகள் எல்லாமே ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம விலகி போகுங்க. யாராவது உங்களுக்கு செய்வின மாந்திரீகம்னு கெடுதல் பண்ண நினைச்சா கூட அது அப்படியே அவங்களுக்கே திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்க மேல ஒரு பெரிய தெய்வீக சக்தி இறங்க போகுது. வாடகை வீட்டுல நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. மாசம் பிறந்தா வீட்டு வாடகை எப்படி கொடுக்குதுன்னு ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் வீட்டுக்காரங்க படுத்துற பாடு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி சொந்தமா ஒரு சின்ன இடமாவது வாங்கி நமக்குன்னு ஒரு வீடாவது கட்டிக்க மாட்டோமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இப்ப தனியே போகுதுங்க. நீங்க கனவு கண்டதை விட ரொம்ப பிரம்மாண்டமா வாஸ்துப்படி ஒரு அழகான சொந்த வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க. அதே மாதிரி கூட்ட நெரிசல்லையும் மற்றவங்க வண்டியிலையும் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்ச நிலைமை மாதிரி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வர உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது வண்டி வாங்க போறீங்க. உங்களை பார்த்து இவனால ஒரு பழைய மிதி வண்டி கூட வாங்க முடியாதுன்னு ஏளனம் பேசினவங்க எல்லாம் நீங்க புது வண்டியில உங்க வீட்டுல வந்து இறங்குறத பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. கலைத்துறையில சாதிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை யாருமே இது வரைக்கும் மதிக்கல. எத்தனையோ இடங்கள்ல வாய்ப்புக்காக ஏறி இறங்கி கடைசியில ஏமாற்றத்தை மட்டும் சுமந்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்களை நிராகரிச்ச அதே ஆட்கள் உங்களை தேடி வந்து பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போறாங்க. 4 பேருக்கு உங்களை அடையாளம் தெரியிற அளவுக்கு பெரிய புகழ் உங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில இது வரைக்கும் இருந்த மந்த நிலைமை விலகிடுங்க. படிச்சது எதுவும் ஞாபகத்தில் நிக்கல, தேர்வுக்கு பயமா இருக்குன்னு கவலைப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் இப்போ அதிக மதிப்பெண்கள் வாங்கி சாதனை படைக்க போறீங்க. படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அதுக்கான அனுமதி கிடைச்சு சந்தோஷமா பயணம் செய்ய போறாங்க. சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்தஸ்து ரொம்பவே அபரிமிதமா இருக்க போது. ஒரு காலத்துல உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காத ஊரு இப்போ உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்க போகுது. 4 பேருக்கு நல்லது செய்யற இடத்துல, அதாவது ஒரு தலைமை பதவியில நீங்க உட்கார போறீங்க. உங்க ஊர்ல நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு உயர போகுது. நீங்க சொல்ல போற நியாயமான முடிவுகளை பார்த்து ஊரே உங்களை கொண்டாட போகுது. இதுவரைக்கும் உங்க கூட பழகிறதுக்கு தயங்கினவங்க எல்லாம் இப்போ உங்க நட்பை தேடி வெளியே வந்து பேச போறாங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய கூட்டம் மரியாதையோட நின்றுக்கிட்டு இருக்க போகுது. இந்த மாற்றம் எல்லாம் ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு நடக்கும்னு நினைக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதற்கான அத்தனை அடித்தளமும் மிக பலமா அமைய போகுது. கடகராசி பெண்களை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். நீங்க உங்க குடும்பத்துக்காக, புருஷன் பிள்ளைகளுக்காக உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. மாமியார் வீட்டுல எவ்வளவுதான் உடம்பு உழைச்சு வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்காது. இப்ப வந்த நேரம் தான் என் குடும்பமே உருப்படாம போச்சுன்னு உங்க மனசு புண்படுற மாதிரி நிறைய வார்த்தைகளை கேட்டு கண்ணீரோட சமையல் கட்டில உட்கார்ந்து எவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க. உங்க நகை நட்டையெல்லாம் வித்து குடும்ப கஷ்டத்துக்காக கொடுத்துட்டு கழுத்துல ஒரு சின்ன செயின் கூட இல்லாம எவ்வளவு நாள் தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கிடையாதுங்க. நீங்க இழந்த நகையை விட பல மடங்கு புது நகைகளை வாங்கி பூட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி உங்க வீட்டுல வலம் வர போறீங்க. உங்களை குறை சொன்ன மாமியார் நாத்தனாருக்கெல்லாம் முன்னாடி உங்க புருஷன் உங்களை ஒரு ராணி மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாருங்க. உங்க கையில எப்பவுமே காசு புழங்கிக்கிட்டே இருக்க போகுது. யாரையோ நம்பி சீட்டு கட்டி இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது பிசினஸ்ல பணத்தை போட்டிருப்பீங்க. அந்த பணம் திரும்ப வராம ஏமாந்து போயிருப்பீங்க. கோர்ட்டு கேஸ் வக்கீல்னு அலைஞ்சு செருப்பு தேஞ்சுதான் மிச்சமா இருந்திருக்கும். இனிமே அந்த இழுவரியான நிலைமையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்களும் பணமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. ஷேர் மார்க்கெட் முதலீடுன்னு பணத்தை போட்டு நஷ்டப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய தொகை வந்து விழப்போகுதுங்க. அதை வச்சு உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியா முன்னேறி போயிடுவீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு உதவி செய்ய தயங்கினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து கடனுக்கு நிற்க போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குற நிலைமைக்கு உயர போறீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யாரை ரொம்ப நம்புனீங்களோ, உங்க ரத்த சொந்தம்னு நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. முதுகுல குத்துனது பத்தாதுன்னு வெளியில உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்க பேரை ரொம்ப கெடுத்து வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் நம்ம எப்படி பழிவாங்க போறோம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே செய்ய வேணாம். கர்மாவே அவங்கள சும்மா விடாதுங்க. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காக அவங்க பெரிய அளவு அனுபவிக்க போறாங்க.
அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற காரணம் ரொம்ப சீக்கிரத்திலே வரப்போகுதுங்க. ஆனா, அப்ப நீங்க அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய மனுஷனா உயர்ந்து நிப்பீங்க. உங்கள அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி எந்த ஒரு கர்வமும் இல்லாம நீங்க அமைதியா வாழ்ந்து காட்டுற அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு கிடைக்கப் போற மரண அடியாவே இருக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமா உங்க மனசுல ஒரு வேண்டுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். குடும்பத்தோட ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும், இல்ல உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் மொட்டை போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. பண கஷ்டத்தாலேயோ, இல்ல வேற ஏதாவது குடும்ப சூழ்நிலையாலேயோ அத செய்ய முடியாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். சாமி குத்தமாயிடுச்சேங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க. அந்த பயம் இனிமே உங்களுக்கு வேணாமுங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சு முடிக்கிறதற்கான வழி பிறக்கப் போகுது. உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லா தடைகளையும் உடைச்செறிய போகுது. கோவில் குளங்களுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வர போறீங்க. உங்க வீட்ல காலையிலயும் சாயந்தரமும் விளக்கேத்தி வைக்கும்போது அந்த தீபத்தோட வெளிச்சத்துல உங்க குடும்பத்தோட மொத்த கஷ்டமும் எரிஞ்சு சாம்பலாக போகுது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட கடகராசி இளசுகளுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்க காதலுக்கு வீட்ல பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும். ஜாதி, மதம், அந்தஸ்துன்னு ஏதேதோ காரணங்கள சொல்லி உங்கள பிரிச்சு வைக்க பார்த்திருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை மாறி உங்க பெத்தவங்களே உங்க காதல புரிஞ்சுகிட்டு பச்சை கொடி காட்டப் போறாங்க. ஊரே மெச்சுற அளவுக்கு உங்க கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுதுங்க. ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்து வரைக்கும் போன தம்பதிகள் கூட தங்களோட தப்ப உணர்ந்து மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் ரொம்ப அற்புதமா வேலை செய்ய போகுது. பிரிஞ்சு போன கணவனோ மனைவியோ தேடி வந்து உங்ககிட்ட அன்பா பேசி பழையபடி சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வசந்த காலம் வீச போகுது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குதுங்க. மழை இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவோ நாள் பயிர் வாடுறத பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. போட்ட முதல் கூட கைக்கு வராம கடனை வாங்கி கடனை அடைச்சு ரொம்ப உசுர கையில பிடிச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணியிருப்பீங்க. இனிமே இயற்கை உங்களுக்கு முழுசா கை கொடுக்க போகுது. நீங்க போடுற பயிர் எல்லாமே அமோகமா விளைஞ்சு ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. விளைச்சலுக்கு ஏத்த நியாயமான விலை கிடைச்சு உங்க வங்கி கணக்குல பணம் நிறைஞ்சு வழிய போகுது. விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமான்னு நினைச்சவங்க எல்லாம் மறுபடியும் மண்ணை நம்பி முதலீடு செஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைய போறாங்க. தரிசா கிடந்த நிலங்கள் எல்லாமே இனிமேல் பசுமையா மாறி உங்களுக்கு லட்ச லட்சமா பணத்தை அள்ளி தரப்போகுதுங்க. வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு குடும்ப கஷ்டத்தை போக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இத்தனை நாளா இருந்த தடங்கல்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அப்படியே விலகி போகுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த வெளிநாட்டுக்கான அனுமதி எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். அவங்க போய் ஒரு நல்ல வேலையில உட்காந்து மாசம் மாசம் கை நிறைய பணத்தை உங்க ஊருக்கு அனுப்பி உங்க குடும்பத்தோட வறுமையை முழுசா ஒழிக்க போறீங்க. ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைச்சு அங்கேயே ஒரு நிரந்தரமான நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்னு நினைச்ச பெத்தவங்களோட ஆசையும் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுதுங்க. உங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த பலவீனங்கள் எல்லாம் மாயமா மறைய போகுது. வயசான கடகராசிக்காரங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலின்னு எத்தனையோ தொந்தரவுகள் இருந்திருக்கும். மாத்திரையும் மருந்துமா உங்க வாழ்க்கையே ரொம்ப நரகமா இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். சரியான வைத்தியம் கிடைச்சு உங்க வலிகள் எல்லாம் குணமாக்கி ஒரு புது தெம்போட நடமாட ஆரம்பிப்பீங்க. உங்க பசங்க உங்களை ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதையெல்லாம் கேட்டு செய்ய போறாங்க. இத்தனை நாளா யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா கெத்தா வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற இந்த பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நம்ம செஞ்ச உதவிகளையோ நம்மளோட நல்ல குணத்தையோ யாருமே புரிஞ்சுக்கலங்கிற அந்த வலி உங்களை தூக்கத்தை நிறைய நாள் கெடுத்திருக்குங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களை யாரெல்லாம் புரியலையோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து வழிய பேச போறாங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குன சொந்தக்காரங்க மத்தியில நீங்க ஒரு பெரிய ராஜா மரியாதையோட போய் இறங்க போற நேரம் இதுங்க. உங்க பேச்சுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி கூட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருன்னு வாயடிச்சவங்க எல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்க முகத்தை ரொம்ப ஆவலா பார்க்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இனி கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனையால வீட்டை வித்துட்டு இல்ல இருக்கிற நிலத்தை வித்துட்டு ரொம்ப அவமானப்பட்டுட்டு வெளியே வந்த கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி காரம்ங்க. நீங்க இழந்ததை விட பல மடங்கு பெரிய சொத்தை வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. உங்க கையை விட்டு போன அந்த பழைய சொத்து கூட சில பேருக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமா மாறி இருக்கு. உங்களை பார்த்து காசு இல்லைன்னு வியாக்கியானம் பண்ணவங்க எல்லாம் முன்னாடி நீங்க பெரிய அளவுல நிலம் வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போக போறீங்க. அந்த அளவுக்கு பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. காத்துல பறக்கிற மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிடும். இந்த ஒரு வேலைக்காக அரசு அலுவலகங்களாலேயோ இல்ல வேற எங்கேயாவது காத்துட்டு இருந்தீங்க
இருக்கீங்கன்னா அந்த வேலை எந்த தடையும் இல்லாமல் உடனே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. வீட்டில் உங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தின நிலைமை மாதிரி உங்களுக்கான ஒரு தனி அதிகாரம் அந்த வீட்டில் கிடைக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தானாக திறக்குங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் செய்யக்கூடிய சின்ன வியாபாரம் கூட பெரிய அளவில் லாபத்தை கொடுத்து உங்கள் வங்கி கணக்கில் பணத்தை நிரப்ப போகுதுங்க. உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்த மாமியார் நாத்தனாருக்கெல்லாம் முன்னாடி உங்கள் கணவர் உங்களை ரொம்ப பெருமையாக பேச போகிறாரு. உங்களுக்கான தங்கம் வைரம்னு நகை நெட்டைகளை வாங்கி கொடுத்து உங்களை அழகு பார்க்க போகிறாரு. இனிமேல் உங்கள் முகத்தில் சோகம்ங்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் எப்பவுமே ஒரு பெரிய சந்தோஷமும் சிரிப்பும் குடியிருக்க போகுதுங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் நிறைய நாள் பயந்துருப்பீங்க. அவங்க படிப்பு எப்படி ஆகுமோ, அவங்க வாழ்க்கை எப்படி அமையுமோன்னு நினச்சி உருகியிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. உங்கள் வாரிசுகள் உங்கள் பேர் ஊரறிய காப்பாற்ற போகிறாங்க. அவங்க தொட போகிற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. ரொம்ப உயர்ந்த பதவியில் உட்கார போகிறீங்க. உங்களை பார்த்து இவன் பிள்ளைங்களா இப்படி சாதிச்சிருக்காங்கன்னு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கிற போகிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கெடுதல் நினச்சவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப கம்பீரமாக உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வழக்கு விவகாரங்கள் வம்பு தும்புன்னு உங்கள் மேலே பழி போட்டு உங்களை அசிங்கப்படுத்த பார்த்தவங்களோட நிலைமை இனிமேல் என்ன ஆகும்னு நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. எந்த தப்புமே பண்ணாதவங்களை குற்றவாளியாக நிற்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்க இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க. ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு நீங்கள் நிரபராதின்னு ஊருக்கே தெரிய போகுதுங்க. உங்களை தப்பாக பேசினவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் மேலே விழுந்த கரைகள் எல்லாமே முழுசாக துடை தெரியப்பட்டு ரொம்ப சுத்தமான மனுஷனாக நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. இத்தனை நாளாக உங்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்த திறமைகள் எல்லாம் வெளியே வர நேரம் இதுங்க. எனக்கு இது மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் புதுசாக ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வேலையோ ஆரம்பித்து அதில் சக்கு போட போகிறீங்க. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து அது மூலமாக கை நிறைய பணம் பார்க்க போகிறீங்க. எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பண உதவி தேடி வரப்போகுது. தொழில் பண்ணுற இடத்துல இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் லாபம்னா என்னங்கிறத கண்கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு காசு மழையாக கொட்ட போகுதுங்க. உங்களை நம்பி தொழிலில் பணம் போடுறதுக்கு பல பேர் வரிசையில் நிற்க போகிறாங்க. கண் திஷ்டிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய எதிரியாகவே இருந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் நல்லா உறுத்திட்டு வெளியே போனாலோ இல்லை ஒரு நல்ல காரியம் உங்கள் வீட்டில் நடந்தாலோ சுற்றி இருக்கிறவங்களோட கண் திஷ்டி உங்கள் மேலே பட்டு அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். நல்லா சிரித்து பேசின கணவன் மனைவிக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் பெரிய சண்டை வரும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மேலே எந்த ஒரு கெட்ட பார்வையும் படாத அளவுக்கு குலதெய்வத்தோட ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை பார்த்து யார் வயிறு எரிஞ்சாலும் அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் பாதையில் போயிட்டே இருக்க போகிறீங்க. ராத்திரியில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்போ படுத்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனை மனசை போட்டு அரிச்சிட்டே இருக்கும். நாளைக்கு எப்படி பொழுத ஓட்ட போகிறோங்கிற பயம்தான் உங்களுக்குள்ளே அதிகமாக இருந்திருக்குங்க. ஆனால் இனிமேல் தலைகாணியில் தலையை வச்சு உடனே நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு புது உத்வேகத்தோட இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ரொம்ப சுறுசுறுப்பாக உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த பெரிய பாரம் எல்லாமே இறங்கி ஒரு பஞ்சு மாதிரி ரொம்ப லேசான மனசோட இனி வர காலத்தை நீங்கள் அனுபவித்து வாழ போகிறீங்க. நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நீங்கள் ஒருத்தர் உங்கள் உயிர் நண்பன் நம்பி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் கொட்டியிருப்பீங்க. உங்கள் கஷ்ட நேரத்தில் அவங்க தான் நமக்கு கை கொடுப்பாங்கன்னு நீங்கள் மழை போல் நம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் கடைசியில் அவங்களே உங்கள் முதுகில் குத்திட்டு உங்ககிட்ட இந்த ரகசியங்களை மற்றவங்ககிட்ட சொல்லி உங்களை கேலி பொருளாக மாற்றியிருப்பாங்க. நீங்கள் நல்ல நிலைமையில இருந்தப்போ உங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்தவங்க உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னு வந்தப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறப்போகுது. உங்களை விட்டுட்டு போன அதே நண்பர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் உங்கள் கூட ஒட்டிக்க பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த தெளிவு வந்துருச்சுங்க. யார் கூட பழகணும், யாரை தூரம் வைக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையான நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வர போகிறாங்க. அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுதுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. இத்தனை நாளாக சாமி மேலே இருந்த கோபம் எல்லாம் போய் ஒரு பெரிய பக்தி உங்கள் மனசில் உருவாக போகுது. நீங்கள் எப்போவுமே ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த நிலை மாதிரி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தெரியுங்க. தியானம் யோகான்னு உங்கள் மனசை அமைதிப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் வரும். மற்றவங்க பார்த்தாலே இவங்ககிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல போகிற வார்த்தைகள் கூட பல பேருக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைய போகுது. உங்கள் கைராசி இப்போ ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சால் இல்லை ஒரு ஆறுதல் சொன்னால் அது அவங்களுக்கு பெரிய நன்மையை தரும். அரசியலில் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய பதவி
இப்போ உங்கள தேடி வரப்போகுது. மக்களோட ஆதரவு உங்களுக்கு அபரிமிதமா இருக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் மக்கள் உங்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. எதிரிகள் உங்க மேல என்னதான் பழி சுமத்தினாலும், அதையெல்லாம் முறியடிச்சு நீங்க ஒரு பெரிய தலைவரா உருவெடுக்க போறீங்க. உங்க பேச்சும், உங்க செயலும் மக்கள ரொம்பவே கவருங்க. மேலிடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். உங்கள நம்பி ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அத நீங்க ரொம்ப திறம்பட செஞ்சு முடிச்சு, உங்க செல்வாக்க இன்னும் அதிகப்படுத்திக்க போறீங்க. சமூகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா நீங்க மாறப் போறீங்க. உங்க ஆரோக்கியத்துல நீங்க இத்தன நாளா கவனிச்சுக்காம விட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்ப முழுமையா குணமாகப் போகுது. குறிப்பா இந்த வாயு தொல்லை, செரிமான பிரச்சனையால அவதிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. நீங்க எடுத்துக்கிற மருந்து, மாத்திரைகள் கரெக்ட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தெம்பு இருக்கும். எத பார்த்தாலும் ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க கூட கோபம் கேட்பாங்க. என்ன இந்த மனுஷன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு. அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பும், மனசும் ஒரு நேர்கோட்டுல வந்து உங்க வாழ்க்கையை ஒரு சொர்க்கமா மாத்தப் போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதெல்லாம் நீங்க நேர்லயே பார்க்க போறீங்க. இந்த பிரபு வருஷம் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு நடக்கிற மாற்றங்களை நீங்களே கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல பலவிதமான சோதனைகளையும் குழப்பங்களையும் நீங்க சந்திச்சிருந்தாலும் இப்ப கிரகங்களோட அமைப்பு, குறிப்பா சனி பகவானோட பார்வை உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. சனி பகவான் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சா அது இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது 100% உங்க வாழ்க்கையில இப்ப கண் முன்னாடியே நடக்க போகுதுங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு இருந்த பெரிய பெரிய தடைகள், முட்டுக்கட்டைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. நீங்க நினைச்ச காரியம் எந்த ஒரு சிரமமுமே இல்லாம தானா கைகூடி வந்து வரத பார்த்து நீங்களே பிரமிச்சு நிக்க போறீங்க. இவங்கள பத்தி தப்பு தப்பா பேசி உங்களுக்கு இல்லாத பொல்லாத கெட்ட பேரை உருவாக்கினவங்க நிலைமை இனிமே ரொம்ப பரிதாபமா ஆகப் போகுது. உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு அவங்க போட்ட தப்பு கணக்கு எல்லாமே அவங்களுக்கே ஆப்பா மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப கிடைக்க போற அந்த அசாத்தியமான கிரக பலம் அவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபொடி ஆக்கிடுமுங்க. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு ஒரு துரும்பு கூட எடுத்து போட வேண்டாம். உங்களை காக்கிற உங்க குலதெய்வமே அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து உங்க முன்னாடி தலகுனிய வைக்கும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானான்னு சொல்லி வாய் பிளந்து பார்க்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. இவங்க குடும்பத்துக்குள்ள இருந்த குழப்பங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. குறிப்பா சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள், சொத்து தகராறுகள் எல்லாம் சுமூகமா தீர்ந்து அவங்களே உங்களை தேடி வந்து உறவு கொண்டாட போறாங்க. எந்த ஒரு விசேஷத்துக்கும் உங்களை கூப்பிடலையே, நம்மளை எப்படி தனிமரமா ஆக்கிட்டாங்களே நீங்க கண்ணீர் விட்ட காலம் மறையேறிடுச்சுங்க. இனிமே உங்க வீட்டுல நீங்க நடத்த போற சுபகாரியங்களுக்கு அவங்க எல்லாரும் வரிசை கட்டி முன்னாடி வந்து நிற்க போறாங்க. உங்க வீட்டோட சுபிட்சத்தை பார்த்து ஊரே கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. உங்க வீட்டுல தங்கம், வெள்ளி, பொன் பொருள் சேர்க்கை அபரிமிதமா பெருக போகுது. ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி விதைச்ச அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அது கழுத்தை நெரிக்கிற கடனா இருக்கலாம், இல்ல இழுத்துக்கிட்டே போற கோர்ட்டு கேஸா இருக்கலாம், இல்லைன்னா வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிரந்தரமான நல்ல முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய கவசம் மாதிரி கூடவே இருந்து உங்களை காக்க போகுதுங்க. எந்த கவலையும் இல்லாம ரொம்ப தைரியமா நீங்க இந்த பொற்காலத்தை வரவேற்க தயாராகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்களை நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்பட போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், விட்ட கண்ணீர் எதுவுமே வீண் போகல. மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. இப்போ உங்களுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. உங்க ராசிக்கு இருக்கிற அந்த ராஜயோகம் முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்களை யாராலையும் ஒரு முடி கூட அசைக்க முடியாதுங்க. எந்த எதிரியும் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசக்கூட முடியாது. உங்களை சுத்தி ஒரு பெரிய வெளிச்சமும் தெய்வீக சக்தியும் எப்பவுமே இருக்க போகுது. இருட்டுக்குள்ள கிடந்த உங்க வாழ்க்கை இனி சூரியன் மாதிரி பிரகாசமா ஊருக்கே வெளிச்சம் கொடுக்க போகுது. உங்க குலதெய்வத்தை மட்டும் எப்பவுமே மறக்காம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல விளக்கேத்தி மனசார கண்ணை மூடி வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாமே அடுத்த நிமிஷமே பழிக்க போகுது. உங்க குடும்பத்தோட, உங்க பிள்ளைகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எந்த குறையும் இல்லாத செல்வத்தோட நீங்க நீண்டூழி வாழ போறீங்க. இனிமே வர காலம் எல்லாம் உங்களுக்கு வசந்த காலம் தாங்க. அந்த ஆண்டவனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் அரணா இருக்கும். ரொம்ப தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கை இனிமே நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா